வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கப்படும் அபாயத்தில் மின் கட்டணம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. நாளை புறக்கணிப்பில் ஈடுபட தாதியர் சங்கம் தீர்மானம். 5.2 கிலோ குஷ் போதைப்பொருளுடன் தாய்லாந்து பிரஜை கைது. யாழில் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்த பெண் உயிரிழப்பு. குஷ் போதைப்பொருள் தொகையுடன் நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட வெளிநாட்டு விமான பயணி ஒருவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் வருகை முனையத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 34 வயதுடைய தாய்லாந்து நாட்டவர் எனவும் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து கட்நாயவிற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் கொண்டு வந்த பயணப் பொதியில் உணவு பொட்டலங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 5 கிலோகிராம் மற்றும் 200 கிராம் குஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 52 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதனால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரையை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் புவர் முன்வைத்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது. இந்நிலையில் குறித்த திருத்தத்தினால் மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாக பீட்டர் புவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்யாத முடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் பீட்டர் புவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நட்டமடையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய விலை பொறிமுறையொன்று காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த முறையை பயன்படுத்தி விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பீட்டர் புவர் அறிவித்திருத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கழிவு கொடுப்பனவு நடைமுறையின் கீழ் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இணங்கியுள்ளதாக எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராயபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய கழிவு கொடுப்பனவு சூத்திரத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு பரிந்துரை முன்வைக்கப்படுமாயின் அது தொடர்பாக ஆராயப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் நிலைய உரிமையாளர் சங்கத்தினருக்கும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றது. கனியவள கூட்டுத்தாபன தலைமையகத்தின் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எரிபொருள் நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார் ராயபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். மேலும் விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் 18ஆம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக நேர கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் காலை 10 மணி முதல் 3 மணித்தியாலயங்களுக்கு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரத்னபிரிய குறித்த காலப்பகுதியினுள் சகல வைத்தியசாலைகளுக்கு முன்பாக தங்களது சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். வைத்தியர்களுடனான கலந்துரையாடலின் கூட அவர்கள் கோரிய கொடுப்பனவை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக அறிய முடிகிறது. எனவே தங்களுக்கு நியாயமான கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என கோரி நாளைய தினம் 3 மணி நேர பணிப்புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அரச தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்து பயணித்த வயோதிப பெண் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கைச் சேர்ந்த சாம்பவசிவம் தாங்கம்மா வயது 79 உடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
குறித்த வயோதிப பெண் கோப்பாய் அஞ்சல் அலுவலகத்தில் உதவித்தொகை பெறுவதற்காக கடந்த 17ஆம் தேதி சென்று நடந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை பெண்ணொருவர் வயோதிப பெண்ணுக்கு உதவும் முகமாக அவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்றுள்ளார். அவ்வேளை இருபாலை சந்திக்கு அண்மித்த பகுதியில் பின்னிருக்கையில் இருந்த வயோதிப பெண் தவறி வீதியில் விழுந்துள்ளார். இதில் காயமடைந்தவரை உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலையில் அனுமதித்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதிகரிக்கப்படும் அபாயத்தில் மின் கட்டணம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. நாளை புறக்கணிப்பில் ஈடுபட தாதியர் சங்கம் தீர்மானம். 5.2 கிலோ குஷ் போதைப்பொருளுடன் தாய்லாந்து பிரஜை கைது. யாழில் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்த பெண் உயிரிழப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.